பண்ணு. அவங்க என் ஃப்ரெண்டுங்க விவோ சாரி ஐக்யூ மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். Z10 அமேசானில் தாங்க வாங்கியிருக்கோம். அமேசான் காடுகளில் வாங்கியிருக்கோம். அப்படியே போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். மியூசிக் எஃபெக்ட்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. ஐக்யூ Z10 நல்ல கம்பெனி தான், நம்பிக்கையா வாங்கலாம். நம்ம கூட வாங்கலாம். என்னடா கரெக்டா கட் பண்ற? கட் பண்ணி அனுபவமா? அப்படிலாம் இல்ல. இது வந்து உன் பொருளா இருந்தா சட் முட்டி குத்தி இறங்கிருப்பேன். இப்படி வேற இருக்க வாங்கி தரான், அதெல்லாம் பார்த்து பொறுமையா பண்றேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. மொட்டை பாஸ் ஓபன் பண்றாங்க. சரி, ஓகே. எங்க வேற சீல் பிரிக்கணும். ஆக்சுவலி இதே ஒரு சீல் இருக்கு பாருங்க. இதான் மெயின். கம்பெனில இருந்து இந்த சீல் வரும். இது நம்மளால போட முடியாது. ஸோ இதான் ஒரிஜினல் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அப்படியே அந்த சீலை மட்டும் கட் பண்ணிட்டு இறக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இறங்கடா டேய், இறங்க. அந்த பக்கம் ஒரு கட்டு இருக்கான்னு பாரு. இல்லடா அந்த பக்கம். அதான் என்ன என்னமா பாக்குற? கட்டு இல்ல, ஃபுல்லா கட் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. ஃபுல்லா லேபிள் ஒட்டிருக்கான்ல பாரு. இல்லப்பா. சரி, இறங்கு. பாத்து ஓபன் பண்றன்ற பேர்ல என்ன செஞ்சு விட்டு போயிடாத. இறங்குடா. எம்மடா இறங்கிட்டான். ஏ யார நம்ம சேனல்லே ஃபன்னான அன்பாக்சிங்னா அது இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜரு, கேபிள், சிம் வச்சுக்கிட்டு வந்திருக்கு. சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. நல்ல கம்பெனி. எத்தனை வாட்ஸ்னு பாரு. வாழ்க வளமுடன். கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு 44 வாட்ஸா தான் இருக்கும். விடு, பாத்துக்கலாம். சரி விடு, மொபைல் ஆன் பண்ணு. சரி, ஓகே. வந்து இங்க மேலே மென்ஷன் ஆயிருக்குடா. எங்க இருக்கு? கண்ணு தெரியாது. அந்த பாருங்க गाइस, இவனுக்கு கண்ணு கூட தெரியலங்க. எங்கடா மென்ஷன் ஆயிருக்கு? பாருடா கண்ணு 44 வாட்ஸ் போட்டுறல. 33 வாட்ஸ் போட்டுருக்கா, 44 வாட்ஸ் போட்டுருக்கா. 44 வாட்ஸ் போட்டுருக்கு. எங்கடா போட்டுருக்கு 44? இந்த பாக்ஸ் மேலே கண்ணு தெரியாதாங்க. என் ஃப்ரெண்ட் வேஸ்ட்டுங்க அவன். வாட்ஸ் போட்டுருக்கு. போடா. அடுத்து சரி மொபைல் ஆன் பண்ணு. சரி, அந்த வாட்ஸ் பார்த்து என்ன பண்ண போற? விடு. இங்க பாருங்க, ஒரு பேக் கவர் வைக்க கூடவே டிபியூ கேஸ், அப்புறம் வந்து எலிமெண்ட் சீட்லாம் இருக்கு. எலிமெண்ட் சீட் அட பாவி. இங்க பாருங்க, போன் ப்ளூ கலருங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அடே இத பிரிக்கலாமா இல்ல அழுமானான்னு தெரியல. அழுவல மாட்டேன், வாங்க போறது வேற ஒருத்தர். சரி, ஓகே. பிரிச்சிருமா இல்ல அப்படியே எடுக்க முடியுமா? எடுக்கலாம். வருதா? ஏய் செமையா இருப்பா, கிளாஸையா இருக்கு. பயங்கரமா இருக்குது. போன் பின்னாடி காமி. கலாக்குட்டி செம்ம அட்டகாசமா இருக்குங்க. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல பயங்கரமா இருக்கு. பாக்கிறதுக்கு ரொம்ப கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. ஆனா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. ஆனா கையை வச்சா கிளாஸியா இருக்கு. ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் ஆகாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் ஆகாது. எப்படி தெரியாது. நல்லா இருக்கு. இன்னுமே இந்த கலருக்காகவே இது போன் வாங்கலாம். எவ்வளவு இதோட காஸ்ட்? இதா வெறும் 16,000 ரூபாய். 8GB RAM. பரவாயில்ல. இது கேமராலாம் எப்படி? பேக்ல 50, ஃப்ரண்ட் 8. 50. பரவாயில்ல. மெயினா பெர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகே. செல்லக்குட்டி ஆன் பண்ணு. வாடா இருங்கடா டேய். பல நாளா தூங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தட்டி எழுந்து. ஐக்யூ Z10 பரவாயில்ல, ஒரே தட்டில எழுந்துட்டான். ஸ்கிரீன் நல்லா பெருசா இருக்கு போறான். நல்லா செம பெருசு. கேம் விளையாடுறதுக்கு பயங்கரமா இருக்கும் போல. இது கேமிங் நல்லா இருக்கும். இதுக்கு எத்தனை mAh இருக்கும் இந்த போன்? 6500 mAh. 2 நாள் சாலிடா நிக்கும் சார்ஜ். கேமிங்ல சப்போர்ட் பண்ணுவாங்களா? கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் 7300 ஐக்யூ 5G. ஆன் ஆயிட்டான். ஸ்டார்ட் அப் போடு. ஸ்டார்ட். ஏய் வாடா. பொறுமையா அவசரப்படக்கூடாது.
அக்செப்ட் கொடு. இதை இங்க பாருங்க, இந்த மாதிரி எது கேட்டாலும் கண்டிப்பா அக்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க மாட்டேன், படிச்சுலாம் பார்க்க கூடாது. படிச்சு பார்த்து போட்டு என்ன பண்ண போறான், நான் வழியில அக்செப்ட் கொடுத்துதான் ஆகணும். என்னடா என்னம்மா கொடுக்குற? ஸ்கிப் குடுறா. அப்படியே இருந்தா ஏத்திக்கலாம். எல்லாத்தையும் ஸ்கிப் கொடு, எல்லாத்தையும் ஸ்கிப் கொடு. இல்லையே செட்டப் ஆஃப்லைன். ஆஃப்லைன் கொடு. லாக் எல்லாம் இது வேணும். எல்லாமே ஸ்கிப் கொடு. ஏன்னா நம்ம ஃபோன் கிடையாது. ஏன்னா நாமளே ஒருத்தவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம். இதை வச்சு தான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி கொடுக்குறோம். செக் பண்ணி கொடுக்குறோம். சும்மா கிடையாது. ஃபோன் வந்து நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இப்போ வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு. சரி எது கேட்குது, எது கடவுள் கொடுத்து விடு. அக்செப்ட் மட்டும் கொடு, ஸ்கிப் கொடு. நெக்ஸ்ட் கொடு. இதுல இங்க ஸ்கிப் பண்ற ஆப்ஷனே இல்லையா? நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட். ஃபன் டச் OS மறந்துச்சு. வந்துட்டான். வாடா மெனு கூட. நம்ம இந்த போன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா தான். எடுத்த உடனே அந்த கேமரா தான் கை டச் பண்ணாங்க தெரியும். சோ கேமரா வந்து இப்படி இருக்கு. ஹலோ கூட எல்லாத்துக்கும் அக்ரி. வாவ், நல்லா தான் இருக்கு. போட்டோ வீடியோ என்ன ஒரு போட்டோ எடுத்துட்டு பாரு. 4K வீடியோ எடுக்கலாமாங்க? அழகா தெரியுறானப்பா. பொய்யா புளிட்டு இவனுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுங்கப்பா. கண்டிப்பா சொல்றேன், ஓனர் வந்து என்ன உங்களை ஃபர்ஸ்ட் நீ உங்க போட்டோ. ரவுண்ட் ஃபிளாஷ் லைட் இருக்கு பாருடா. இதுலயே நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். நோட்டிபிகேஷன் இதுல லைட் வருங்க, இதுல எல்லாமே வரும். ரவுண்ட் ஃபிளாஷ் ஆன் பண்ணிருக்கேன் பாருங்க. ரவுண்ட் ஃபிளாஷ் இல்ல, அது நோட்டிபிகேஷன் போல. இது ஃபிளாஷ் லைட் போல. இது என்ன தெரியுமா? அயர் பிளாஸ்டர். இது என்னது? இதுதான் ஃபிளாஷ் லைட் போல. அது தெரியும், இது ஃபிளாஷ் லைட். இது என்னதுன்னு கேக்குறேன். அது நோட்டிபிகேஷன் லைட். இப்போ ஏதாவது போன்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வருதுன்னு. ரிங் லைட். ரிங் லைட். சரி ஓகே, இங்க ஒரு வீடியோ எடுத்து பாப்போம். 4Kல 4K 30 fps வருதா 60 வருதா? 30 fps வரைக்கும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். 30 தான். 30 தான். சூப்பர். ஓகே, சோ அதுல வந்து ஒரு வீடியோ எடுக்கறேன். அற்புதமா இருக்கேப்பா. ஸ்டேபிளா இருக்கா? ஸ்டேபிளா இருக்கா? ஓகே, நல்லா இருக்கு. இது மெயினா கேமிங்காக தானே அந்த ஃபோன் வெயிட் எப்படி இருக்கு? ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப வெயிட்டா இல்ல, வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. உங்களுக்கு வெயிட் ஏதாவது வேணும்னா கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குமா? வெயிட்டான பேக் கேஸா போட்டுங்க, வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருக்கும். கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும். சும்மா அழகா விளையாடலாம். அம்மா குருல கிளாஸ் தானே? சுத்தி குடு, அடிச்சு இவன் இப்படிதாங்க பேசணுப்பான். இவன் தாங்க சொன்ன குருல கிளாஸ். செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா மெனுல என்னென்ன இருக்குன்னு பாரு. மெனுல என்னென்ன ஆப் இருக்கு பாரு. மெனு போ, ஸ்வைப் பண்ற. ஓ இதா கிளியா? இதெல்லாம் இன்பில்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. இன்பில்டா கொடுக்குற ஆப். அப்படியே கீழ போ, என்னென்ன இருக்கு பாரு. அமேசான், ப்ரௌசர், ஆக்மெண்ட், அப்புறம் கூகுள் சம்பந்தமானது மட்டும் தான் இருக்கும். ஐக்யூ ஸ்டோர் கொடுத்துறாங்க. அதுக்குள்ள எவனும் போய் பார்க்க போறதே கிடையாது. எதுக்கு செட்டிங்ஸ்ல போய் என்னென்ன இருக்குன்னு பாரு. அப்படியே இல்ல அப்போ லாஸ்ட்ல போ, அபௌட் போ. செட்டிங்ஸ்ல அபௌட்டா? அபௌட் என்ன? அபௌட் ஃபோன் பரவாயில்ல. 2.5 GHz 7300 octa-core processor, 8GB RAM, 8GB RAM, Android 15 16GB RAM, 8256. பாருங்க மெமரி பாருங்க 256GB. ஸ்டோரேஜ் காம்ப்ரமைஷன் ஓகே. சூப்பர் தாங்க, வேற லெவல் தான். ஓகே மெனுவா வேற என்ன இருக்கு ஆப்ல பாரு. ஆப்ல அவ்வளவுதான். ஸ்பாட்டிஃபை, ஸ்னாப்சாட். ஓகே. தேர்ட் பார்ட்டி ஆப் அதிகமா எதுவும் இல்லைங்க, நல்ல விஷயம் தான். என்னங்க நமக்கு தேவையானதை நம்ம டவுன்லோட் மேல நோட்டிஃபிகேஷன் அவங்க எதுக்கு நோட்டிஃபிகேஷன்ல பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸும் உண்மையுமே நல்லா இருக்குங்க. இப்போ என்னால ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன். 120 ஹெர்ட்ஸா ஒருவேளை ரிஃப்ரெஷ் ரேட். அதே மாதிரி ஸ்பீட்லாம் வந்து நல்லாவே இருக்கு. புது ஃபோன் அப்படிதான்டா இருக்கும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 10-15 ஆப்லாம் ஏத்துறதுக்கு அப்புறம் தெரியும் எப்படி ஸ்பீடு இருக்குன்னு. அதுக்குள்ளே போனை பத்தி நல்லா ஸ்பீடா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு அன்பாக்சிங் பண்ற எல்லாரும் அதான் சொல்லுவானுங்க. அதனால ஒரு வழி இல்லாம நானும் இப்படி சொல்றேன். ஆனா போன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணினா ஒரு 5 மாசம் ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணா தெரிஞ்சிடும் அது கதை என்ன, அண்டவளம். உண்மைதான். சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமாங்க?
வேற ஏதாவது இருக்காடா இம்பார்ட்டனா? நான் போய் யூடியூப்ல போய் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தேன். உன் சேனலோட பேர் சொல்லுப்பா. மெயில் எல்லாம் சரி கேட்குது. உன் சேனலோட பேர் சொல்லு. மக்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் ஐயோ வர மாட்டேங்குது பாருங்க. ஏன் சேனல் பேர் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க. என் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமானவங்க. சரி ஓகே ஓகே. அப்ப நியாயமானவனா அப்ப கண்டிப்பா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் கொஞ்சம் ஃப்ராடு. சரி சொல்லையா? ராஜ் கார்த்தி நடிங்க வரும். ராஜ் கார்த்தி ஒரு vloggerங்க அவன். ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இருப்பான். டம்மி பீஸ் vlogger தாங்க. அவனே சொல்லிட்டான் பாருங்க. டம்மி பீஸ் vlogger தான். டம்மி பீஸ் பார்க்க தான் டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். பார்க்க மாதிரி தான் டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். பட் ஏன்னா இப்போ எதுவுமே இல்ல, சும்மா ஜாலியா பேசுறான். திடீர்னு வீடியோ எடுக்கிறான். ஏதாவது சொல்லியிருந்தானா அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது பேசிக்கலாம் எக்ஸ்ட்ரா மசாலாவும் போட்டு. பட் எதுவுமே சொல்ல நேச்சுரலா எடுக்கதான் நீங்க போய் பெஸ்ட் தம்பி. சோ கொஞ்சம் பார்த்து ஏதாவது சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப். ராஜ் கார்த்திங்க கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க. vlogger நீங்க வேற 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிக்க போறோம். இன்னும் ஒரு 3000 பேர் தான் இருக்காங்க. நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். நல்லா இருக்கும். என் சேனல் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ் கார்த்தி யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேங்க, அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, பை பை. பை பை. ஐ லவ் யூ ஆல். பாருங்க, இதாங்க அவனோட ஃபேவரட் டயலாக் அவன் சேனல்ல. தேங்க்யூ. ஓகே.